உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே. இப்போதும் கூட சங்கீதம் 50 இதை நாம் வாசித்து இதன் மூலமாய் கர்த்தர் நமக்கு போதிக்கிறது என்ன என்று சொல்லி இந்த வசனங்களை சற்று நிதானமாக தியானம் பண்ணினால் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏதோ ஒரு செய்தியை கேட்டாங்க, அப்படி இல்லை. இந்த செய்திகள் எல்லாமே நம்முடைய இருதயத்தை தேவனுக்கேற்ற விதத்தில் பரிசுத்தமாயும் பக்குவப்படுத்துகிறதாயும் இருக்கும். இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டுட்டு போகிறதில்ல. தேவனுடைய வேத வாக்கியங்களை நாம் வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும், பிறகு ஆராய்ந்தும் பார்க்க வேண்டும் என்று, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று இயேசு பரிசேயருக்கு சொன்னதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? அவங்க நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கல, அதனால் என்னை பற்றி எழுதியிருக்கிறது உனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் படித்திருக்கிற வேத வாக்கியங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகள் தானே. ஆதலால் இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று இயேசு அந்த யூதர்களுக்கு சொன்னார். இப்பொழுது நானும் சொல்லுகிறேன், இந்த வேத வாக்கியங்களை நீங்கள் சும்மா வாசித்து விட்டு காலையில் நான் பைபிள் வாசிச்சிட்டேன். சரி, பைபிளில் என்ன வாசிச்சிங்கன்னு கேட்டால் அநேகருக்கு சொல்ல தெரியாது. ஒரு சிலர் அதில் இருக்க ஒரு வசனத்தை ஏதோ சொல்லுவாங்க, அதுவும் அடுத்த நாள் தெரியாது. ஆக என்ன நடக்கிறது? இந்த வழியருகே விதைக்கப்பட்ட விதைகளை ஆகாயத்து பறவைகள் வந்து பொறுக்கி கொண்டு போனது போல நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்படுகிற வசனங்களை பிசாசு வந்து பொறுக்கி கொண்டு போய் விடுகிறான். ஆனால் அந்த இருதயம் நல்ல நிலம் போல இருந்து அது தண்ணீர் பாய்ச்சப்பட்டு அது களை பிடுங்கப்பட்டு அந்த விதை பாதுகாக்கப்படுமானா வளர்ந்து 30, 60, 100 கனி கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது இந்த வேத வாக்கியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருந்து அது வளர்ந்து அது கனி கொடுக்க வேண்டும். கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று சொன்னார். இதோ இப்பொழுதே கோடரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாரு? எச்சரிக்கையாக இருங்க. உண்மையிலேயே வேத வாக்கியங்களை இருதயத்தில் பதித்து கொண்டு கர்த்தருடைய வழிகளின்படியே நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்படாவிட்டால் அது கனியற்ற வாழ்க்கையை தான் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்கும். அப்புறம் கோடல் எடுத்து வெட்டுறது தான் அப்படின்னு சொல்லிவிடுறாரு. அருமையானவர்களே, நாம் இந்த வேத வாக்கியங்களை கவனிக்க வேண்டும். இவைகள் ஜீவனுள்ள வசனங்கள். அதாவது வசனங்கள் சாதாரண எழுத்துக்கள் தான். ஆனால் இது குறிப்பிட்ட வசனங்களை வாசிக்கும்போது அந்தந்த வசனங்கள் உயிர் பெற்று அந்தந்த நாட்களிலே அது நம்முடைய இருதயத்திலே பேசுகிறது. அந்தந்த இன்றைக்கு பேசுகிற வசனம் நாளைக்கு பேசுமான்னு சொல்ல முடியாது. 10 நாள் கழித்து பேசுமான்னு சொல்ல முடியாது. 1 மாதம் கழித்து பேசுமான்னு சொல்ல முடியாது. அப்போதைக்கு வேறு வேறு வசனங்கள் நம்முடைய சூழ்நிலைகள் மாற 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 அதற்கேற்ற போல வேறு வேறு வசனங்கள் நம்முடைய உள்ளத்தில் பேசும். அப்படியானால் அன்றன்று கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் பேசுகிற வார்த்தைகளை நாம் இருதயத்தில் பதித்து தேவனுக்கேற்றபடி நம்முடைய இருதயத்தை சீர்படுத்தி அவரோட கூட நாம் வாழ்ந்திருக்கும் போது உண்மையான ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். ஆதலால் பிசாசு வந்து நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட கர்த்தருடைய வசனத்தை பொறுக்கி கொண்டு போக இடம் கொடுக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மறக்காத அந்த வசனங்களை தியானம் பண்ணு. அந்த வசனங்களை தியானம் பண்ணும்போது ஒரு ஆராய்ச்சி பண்ணது போல் இருக்கும். அப்போது புதிய வெளிப்பாடு ஒன்று உண்டாகும். அந்த வெளிப்பாடு உண்டாகும்போது அந்த வெளிப்பாட்டின்படி உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தணும். அதுதானே அங்கே சொல்லப்படுகிறது.
ஆதலால் இந்த சங்கீதம் 50ஐயும் கூட அப்படி நிதானமாய் கவனமாய் உற்று நோக்கி வாசித்து அந்த வசனங்களை தியானம் பண்ணுவோமாக. சரி, ஆசாபின் சங்கீதம். வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். என்ன சொல்கிறார்? வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து. மிகவும் வல்லமையுள்ள தேவன். அவர் நினச்சா பாவம் செய்யலாம், உடனே அடிக்கலாம். அதை கண்டு மற்றவன் பயப்படுவான், அப்புறம் ஒழுங்காக இருக்கான்னு நினைக்கலாம். ஆனால் இவனை அடிச்சுட்டா இவன் இதோட செத்தான், இவனுக்கு நரகம்தான். ஆதலால் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் கூப்பிடுகிறேன். வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். கிழக்கிலேருந்து மேற்கு வரைக்கும் இருக்க எல்லா மக்களையும் பூமி அமைத்த அத்தனையும் கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். பூரண வடிவுள்ள சீயோன் எது? எருசலேம் தான். இங்கே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பட்டணமும் கிடையாது. கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை தெரிந்து கொண்டார், விசேஷமாக எருசலேமை தெரிந்து கொண்டார், அதிலே சீயோனை தெரிந்து கொண்டார். அந்த மலையில் தான் மனுஷனுக்கு உண்டான பாவங்கள்னால அவனுக்கு ஒரு முக்காடு இருக்குதாமே, கர்த்தருடைய வசனம் விளங்காதபடிக்கு ஒரு முக்காடு அவங்க தலையில் இருக்காமே, அந்த முக்காட்டை நீக்கி போடுவார் என்று நீங்கள் வாசிக்கிறீர்கள். அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட போது அவர்கள் மேல் ஒரு முக்காடு வந்தது. அதனால தான் பழைய ஏற்பாடு வாசிக்கும் போதெல்லாம் அவர்கள் மேல் ஒரு முக்காடு இருக்கிறது என்று நீங்கள் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய வசனம் வந்தவுடனே, இந்த ரட்சிப்பின் வசனங்கள் வந்தவுடனேயே அந்த முக்காடு நீக்கப்படுகிறது என்று அதே 2 கொரிந்தியர் 3 நீங்கள் வாசிக்கிறீங்க. அந்த முக்காடு எந்த மலையில் நீக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது? அது சீயோன் மலையிலே. ஆமாம், ஒரு மலையில் முக்காடு போடப்பட்டது 10 கற்பனை நிமித்தம். இந்த சீயோன் மலையில் அந்த முக்காடு நீக்கப்படுகிறது. அதை நினைத்து பாருங்கள். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். ஆமாம், அப்போ கர்த்தர் பிரகாசிக்கிறாரே, அந்த பிரகாசத்தில் நீங்கள் வெளிச்சம் காண வேண்டும். நம்ம குருட்டுத்தனமாக இருந்தாக்கா எவ்வளோ பிரகாசமாக இருந்தாலும் கண்ணு தெரியாது. ஆனால் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும், நாம் அவரை பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று எழுதியிருக்கிறது. இயேசுதான் இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்து நம்முடைய மனக்கண்களை திறக்கிறவர். நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாகட்டும் என்று பவுல் எபேசியர் 1வது அதிகாரத்தில் நமக்காக ஜெபித்திருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அவர் பிரகாசிக்கிறார். அந்த பிரகாசத்திலே நாம் வெளிச்சம் காண்போமாக. நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாக இருக்கும். ஏன் அக்கினி பட்சிக்கும்? ஏன் அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாக இருக்கும்? எல்லாம் ஜனங்கள் பாவிகளாக இருக்கிறாங்க. பாவத்தை பாராத சுத்த கண்ணர் இப்படி வரும்போது, இங்கே பாவியையும் பாவத்தையும் பார்க்கும்போது அங்கே என்ன வருது? அக்கினி பட்சிக்கும். இதுதான் காலாகாலமாக பல சமயங்களில் கர்த்தர் நிறைவேற்றின நியாய தீர்ப்பு. சோதோம் கொமோராவில் என்னங்க நடந்தது? நோவா காலத்தில் என்ன நடந்தது? அக்கினி பட்சித்தது, அந்த ஆட்கள் செத்தார்கள். அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாக இருக்கும். அப்படி அவ்வளோ பயங்கரமாக ஒரு கொந்தளிப்பு. அது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு செலுத்தப்படுகிற காரியம். இது ஏன் இப்படி ஆரம்பிக்குது? இந்த இடத்துல மக்கள் பாவத்தில் இருக்கிறத கர்த்தர் உணர்த்த வர்றார். பாவத்தில் இருக்கிறவர்களை உணர்த்த வர்றார். இப்பொழுதும் ஏதாவது ஒரு பாவத்தில் தொடர்ந்து லிங்கரிங் சின் விடாமல் அந்த இதை தொங்கிக்கிட்டே வருமா இருக்கும். அந்தபடி பாவங்கள் இருந்தால் அதை வெட்டி விட வேண்டும். அது நம்முடைய இருதயத்தில் வரக்கூடாது. அந்த இச்சை தொடர்ந்து அங்கே இருந்தால் அதை வெட்டி விடணும். இச்சையை வெட்டி விடணும். அது வெட்டி விடலைன்னா சுட்டரிப்பின் ஆவி நமக்குள்ளே வரும்.
அப்போ மகா புசல் கொந்தளிப்பாக இருக்கும், அக்கினி பட்சிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அக்கினி பட்சித்தான் நம்ம யாருங்க தாங்க முடியும்? ஆதலால் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும் என்று கேட்ட தாவீது போல இன்றைக்கு நாம் நம்முடைய இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து, கர்த்தாவே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும், பரிசுத்த ஆவியினால் என்னுடைய மனதை சுத்தமாக்கும், சுட்டரிப்பின் ஆவியினாலே என்னை சுத்திகரியும், ஈசோப்பினால் சுத்திகரியும் என்று மனதார கர்த்தரிடத்தில் கேட்கும்போது அவர் உண்மையாகவே இரக்கம் செய்து நம்மை கழுவுவார். பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும்போது இரக்கம் பெறுவோம் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கும் இதை நீங்கள் கவனிங்கள். இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறதை கவனிப்போமாக. அவர் தம்முடைய ஜனத்தை நியாயந்தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். என்னது? அக்கினி பட்சிக்கும் புசல் மகா கொந்தளிப்பாக இருக்கும். அடுத்த வார்த்தை என்ன? தம்முடைய ஜனத்தை நியாயந்தீர்க்க. ஐயையோ, ரட்சிக்க இல்லைங்க அந்த இடத்துல. தமது ஜனத்தை நியாயந்தீர்க்க அவர் வர்றேன்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி ஆரம்பிக்குது? மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும், ஆனால் என் ஜனங்களோ அறிவில்லாமல் உணர்வில்லாமல் தான் யாருன்னு என்னையும் தெரியாமல் என்னட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு? வானமே பூமியே கேள் அப்படின்னு சொல்லி அந்த வானத்தையும் பூமியை சாட்சியாக வச்சு ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். பார்த்தீங்களா? இன்றைக்கும் அவர் அங்கே வருகிறார், நியாயந்தீர்க்க வருகிறார். 5வது வசனம், பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அதாவது பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ண பரிசுத்தவான்கள் யார்? இது இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பலியானார். அவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் தான் நமக்காக உடன்படிக்கை பண்ணாராம். இதோ உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம்னு சொன்னார். ஆபிரகாமுடைய பண்ண உடன்படிக்கையை தான் இப்போ கர்த்தர் அப்படியே நிறைவேற்றி, அது அதோடைய நிறைவேறு தான் இயேசு வந்து தன் ஜீவனை கொடுக்கறது. நீ உன்னுடைய குமாரனை கொடுத்தா நான் என்னுடைய குமாரனை கொடுப்பேன்னாரு. ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை கொடுத்துட்டான். ஆனால் தேவன் தம்முடைய குமாரனை கொடுப்பேங்கிறதுக்கு அடையாளமாக அப்போ ஆடு, அதுக்கப்புறம் பஸ்கா ஆடு, அதுக்கப்புறமா நிஜமாகவே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு வந்தார். அப்படி அந்த பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். ரட்சிக்கப்பட்டவங்களெலாம் என்கிட்ட கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரட்சிக்கப்பட்டவங்களாம் கூப்பிட்டு எடுத்துக்கிடுவாராம். ஒருவேளை சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது ரட்சிக்கப்படுகிறவர்கள் மட்டும்தான் அங்கே பரலோகத்துக்கு பறந்து போகிறார்கள். மீதி எல்லாரும் இங்கே கைவிடப்பட்டவர்களாய் விடுபட்டு போகிறார்கள். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும், தேவனே நியாயாதிபதி. அங்கே ஆபிரகாம் ஒரு இடத்துல சொல்லுவான், நீர் பாட்டுக்கு சோதம் குமாராவை மொத்தமாக அழிக்க போனால் ஒருவேளை 50 நீதிமான் இருந்தால் அவங்களையும் சேர்த்து அழிப்பீரா? நீர் சர்வலோகத்தின் நியாயாதிபதி, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. எப்படி? ஆபிரகாம் வந்து தேவன்ட்ட அப்படி ஒரு வேண்டுதல் செய்கிறான். அங்கே அவன் சொல்கிறான் சர்வலோக நியாயாதிபதின்னு. இன்றைக்கு நியாயம் விசாரித்து சரியான தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் இருக்கிறாருன்னா கர்த்தர் மட்டும்தான். இன்றைக்கு பூமியில் இருக்க கோர்ட்டில் எல்லாம் நியாயம் கிடச்சிருச்சுன்னு ஏதோ 1-2 கேஸில் வந்திருக்கலாம், மற்றபடி நியாயம் கிடைக்கவில்லை. இந்த பூமியில் இருக்க கோர்ட்டில் நியாயம் கிடைக்காம இருக்கலாம், ஆனால் அங்கே ஒரு கோர்ட் இருக்குது, அவர் சரியாக நியாயம் தீர்ப்பார். ஆதலால் இன்றைக்கு துன்மார்க்கர் நமக்கு விரோதமாக என்ன பேசினாலும் செய்தாலும் நாம் பொறுமையாக இருக்கலாம். அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சத்தத்தை வீதிகளில் கேட்க பண்ண மாட்டார். தமக்கு நியாயம் கிடைக்க பண்ண வரைக்கும் அவர் சத்தமிடவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை வீதியில் யாரும் கேட்கறதும் இல்லை. அப்படி எழுதியிருக்கே. அவர் அமைதியாக இருந்து காரியத்தை சாதிச்சிட்டாரு. இன்றைக்கும் கூட நாம் அமைதியாக அவருடைய நீதியை நம்பி, அவருடைய நியாயத்தீர்ப்பை நம்பி நாம் அமைதியாக இருக்கலாம். பழி வாங்குது எனக்குரியது, நானே பதில் செய்வேன், நீங்கள் போய் சண்டை போடாதீங்க அப்படின்றாரு. என் ஜனமே கேள், நான் பேசுவேன், இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன், நானே தேவன் உன் தேவனாயிருக்கிறேன்.
இது நிறையா வசனங்களை வாசிக்கிறப்ப நமக்கு நல்லா இருக்கும். அவருடைய இரத்தத்தால் கழுவப்படுவீர்கள்னு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு, உன்னை கைவிடுவதில்லைன்னு, என்னுடைய நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு, இதெல்லாம் சொல்கிறப்ப நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு, மனம் திரும்பாத இந்த முரட்டாட்டமுள்ள கடின இருதயமுள்ள இந்த ஆட்கள்கிட்ட வந்து என்ன சொல்ல வர்றாரு, என் ஜனமே, ஆனால் நீ ஏன் ஜனம்தான், ஆபிரகாமின் சந்ததி தான், என்னையே தான் ஆராதிக்கிறேன்னு சொல்கிற, ஆனால் நீ பண்ணுற அக்கிரமத்தை நான் காட்டுறேன் அப்படின்னு வர்றாரு. என் ஜனமே கேள், நான் பேசுவேன், இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். ஐயோ, பிசாசு தான் நமக்கு விரோதமாக குற்றம் சொல்ல அங்கே போகிறேன் நம்ம நினச்சான். நம்முடைய இருதயத்தில் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி குற்றமான சாட்சி உண்டாக்குறவனு இந்த பிசாசுன்னு நம்ம நினச்சான். இங்கே என்ன பண்ணுறாரு, கர்த்தரே வந்து நானே உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன், நானே தேவன், நானே தேவனாக இருக்கிறேன், நான் தான் நியாய தீர்ப்பு கொடுக்குற ஆள், நானே போக மேலே குற்றம் சொல்கிறேன், நீ இந்தந்த குற்றமெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு நான் கூப்பிட்டப்பெல்லாம் வராமல் நீ வாட்டுக்கு போனே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி குற்றம் சொல்லுவேங்கிறாரு. பயங்கரம்ங்க. உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன், உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அதாவது இஸ்ரவேலர் எப்பொழுதும் வழக்கமாக அந்த ஆலயத்தில் செலுத்த வேண்டிய பலிகளெல்லாம் செலுத்திட்டாங்க, பலியெல்லாம் செலுத்தியாச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் ஆனால் என் பாவத்தில் நான் வாழ்கிறேன். கோயிலுக்கு போனாங்க, பாட்டு பாடினாங்க, பிரசங்கத்தை கேட்டாங்க, ஆனால் மனம் திரும்பலை, காணிக்கையும் போட்டாங்க ஆனால் மனம் திரும்பலை. இப்போ இவர் என்ன பண்ணுறார், நீ வந்த காணிக்கையெல்லாம் செலுத்தின, நீ பலியெல்லாம் செலுத்தின, உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. இது அப்படி அவரே ஒத்துக்கிறாரு, தகன பலியை கொண்டு தனம் செலுத்துகிற எப்போது என் முன்னாடி இருக்குது. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவத்திலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கி கொள்வதில்லை. ஆமாம், நீ இதெல்லாம் செலுத்துவேன், ஆனால் இதையா நான் வாங்கிக்கிருவேன், இது எனக்கு வேண்டாம். நீ உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல், நீ உண்மையாக கர்த்தருக்கு பரிசுத்தமாகாமல், நீ வந்து உன் பாவத்தோடய சேர்த்து இருந்துக்கிட்டு நீ பலி செலுத்துகிறேன்னா நான் அதை ஏற்றுக்கிறதில்ல. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவத்திலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கி கொள்வதில்லை, நீ ஆள் சரியில்லைப்பா அப்படின்றாரு. இப்போத நிலைமையில் மனம் திரும்பினா அது விட்டுருவார். அப்படியே மனம் திரும்பாமல் போகிறப்ப தான் கர்த்தர் வந்து அந்த தேவனுடைய ஆலை இடிக்கப்படுவதற்கு, நேபுகாத்நேச்சாரை வந்து இடித்து போட்டான்ல, இடிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுத்தார். நேபுகாத்நேச்சார் ஒரு தடவை இடித்தான். அதுக்கு பிறகு ரோமர்கள் வந்து இயேசுவுக்கு பிறகு 40 வருஷம் கழித்து ரோமர்கள் வந்து அந்த புதிதாக மறுபடி கட்டப்பட்ட ஆலயத்தை இடித்தாங்க. அதாவது இந்த ஆட்கள் தொடர்ந்து மனம் திரும்பாமே இருந்ததுனால, உனக்கு ஒரு ஆலயம், உனக்கு ஆராதனை, நான் வந்து உனக்கு ஆசீர்வதிக்கணுமா அப்படின்னு சொல்லி, உனக்கு ஆலயம் வேண்டாம், ஆராதனை வேண்டாம், போ நியாய தீர்ப்புக்கு அப்படின்னு சொல்லி அன்றைக்கி பாபிலோனுக்கு அனுப்புனார். அதுக்கப்புறமா ரோமாபுரிக்கு அனுப்புனார். பல தேசங்களில் சிதறி போனாங்க. ஏன்? மனம் திரும்பாதது. இப்படி மனம் திரும்பாத பட்சத்தில் தான் கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்க வருகிறார். என்ன சொல்கிறாரு, இதோ நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியும் கூப்பிடுகிறேன் அப்படி சொல்கிறாரு. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்கள் என்னுடையவைகள். நீ என்னமோ உன் வீட்டில் இருந்து எனக்கு வந்து காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் பலியிடுறேன் நீ சொல்லுவ. மலைகளில் இருக்கிற காளைகளும் காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். அதெல்லாம் என்னது? நீ உன் வீட்டில் இது கொடுக்கறதா நான் வாங்கிக்கணுமா? இது என்னை திருப்திப்படுத்தவா அப்படின்னு அவர் கேட்கிறதை நீங்கள் பாருங்கள். மலைகளில் உள்ள பறவைகளெல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். அவ்வளவு பறவைகள் இருக்குது. ஏழைகள் வந்து 2 புறா குஞ்சுகளை கொடுப்பாங்கன்னு பலியா. அதனால் மிருகங்களை பற்றி பேசுகிறாரு, பறவைகளை பற்றி பேசுகிறாரு. அதெல்லாம் எனக்கு அவ்வளவு இருக்குது, நீ கொடுத்து தானே நான் திருப்திப்படணும், சந்தோஷப்படணும். நீ எப்போ சந்தோஷப்படுவேன், திருப்திப்படுவேன்? நீ உண்மையாக மனம் திரும்பி என் பாவங்களுக்கு எனக்கு மன்னிக்கணும். அதுக்காக பாவம் இல்லாத அந்த ஆட்டுக்குட்டியை நான் பலியிடுறேன். இந்த ஆட்டுக்குட்டி தேவ ஆட்டுக்குட்டி தானே, அது உடைய குமாரனாகிய மேசியாவாகிய இயேசு தானே, அதை நீர் நினச்சி எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க அப்படி கேட்டிருந்தா இவர் இப்படி பேச மாட்டார். ஆனால் அப்படி கேட்கல, அதனால் இப்படி பேசுகிறாரு. மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள்.
அப்படி இருக்க நான் பசியாக இருந்தால் உங்களுக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. எனக்கு பசிக்குதுப்பா, கொஞ்சம் சாப்பாடு கொடு, நான் உங்களே வந்து கேட்பேன்? நோ. பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. வசனத்தை கவனிச்சிங்களா? பூமியும் அதன் நிறைவு என்னுடையவைகளே. ஆனால் 1 யோவானில் என்ன எழுதியிருக்கு? உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கோராதிருங்கள், ஏனென்றால் அவைகள் உங்கள் தேவனால் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். இந்த இடத்துல உலகங்கிறது வேறு, இந்த இடத்துல பூமியும் அது நிறைவேனுடையதுங்கிறது வேறு. பூமின்னா வெறும் இந்த பூமியையும் அதில் இருக்க எல்லா சிருஷ்டிப்பையும் சொல்லுது. ஆனால் உலகம் என்று சொல்லும்போது பிசாசும் அவனோட சேர்ந்து பாவம் செய்கிற ஒட்டுமொத்த இந்த ஜனக்கூட்டத்தையும் சேர்த்து சொல்லுகிறது. அதுதான் உலகம். அந்த உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? பூமியின் நிறைவு என்னுடையது, அங்கே இருக்க பறவைகள், மரம் அந்த மிருகங்கள் எல்லாம் என்னுடையது. எனக்கு பசியாக இருந்தால் ஓன்ட்டையை வந்து கேட்பேன், எனக்கு வேணும்னா அங்கே போய் எத்தனை மிருகங்களை வேணாலும் எடுத்து சாப்பிடலாம். ஆனால் அவர் என்ன மிருகம் சாப்பிட்றவரா? இல்லையே. வரப்போகிற மேசிய ஆட்டுக்குட்டி நம்முடைய பாவங்களுக்காக பலியிடப்படுகிறதுக்கு அத்தாட்சியாக, அதுக்கு அடையாளமாகத்தானே கர்த்தர் இந்த காளையெல்லாம் பலியிட சொன்னார். அதுதானே பஸ்கா ஆடு. அதை விட்டு போட்டு நான் என் பாவத்தில் இருப்பேன், ஆனால் ஆடு பலியிடுறேன், ஏற்றுக்கிற மாட்டேன்றாரு. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ? இதை யோசிச்சு பாருங்க. அவராக வந்து இங்கே பலியிடுற ஆட்டு மாட்டெல்லாம் சாப்பிட்றாரு. கடைசியில் சாப்பிட்றது பலியிட்டு இந்த இஸ்ரவேலர் தான் சாப்பிட்டாங்க. அது என்னது? அவராக சாப்பிட்றாரு, அவருக்கு அதில் பிரியம் இல்லை. ஆனால் இயேசுக்கு அடையாளமாக அந்த மாம்சம் சர்வாங்க தகன பலியில் சுட்டரிக்கப்படுகிறத, அந்த பாவம் சுட்டரிக்கப்படுகிறத காட்டுறதுக்கு தான் அந்த பலியெல்லாம் செலுத்தப்பட்டது. இவங்க பாவத்தை வச்சுக்கிட்டு பலி செலுத்துறேன்னாக்கா அங்கே சுட்டரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. இவன் பாவத்தை விட மாட்டேன்றானே. இவன் பாவத்தை விடுறேன்னா தானே இவனை கழுவி சுத்திகரிக்கிறதுக்கு சுட்டரிப்பின் ஆவியையும் அனுப்ப முடியும். இவனை பார்த்தாரு, சரிப்படலை, போடா நீயும் என்ன எருதுகளின் மாம்சமும் எனக்கு வேண்டியதை போடான்ட்டார். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ மனதார மனம் திரும்பி என்னுடைய பிள்ளையாகி நீ ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி ஸ்தோத்திர பலியிட்டு ஆபத்து காலத்தில் என்னை கூப்பிடு, நான் வருவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அதாவது மனம் திரும்பினவன் தான் ஸ்தோத்திர பலியிட்டுன்னு ஒரு வார்த்தை இங்கே வாசித்தேன், கவனிச்சிங்களா? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனையை செலுத்தி நாங்கள் தான் ஸ்தோத்திரம் சொல்கிறோம், ஸ்தோத்திரம். ஆனால் கூட்டத்தில் கோவிந்தா போடுற மாதிரி ஏதோ ஸ்தோத்திரம் அப்படி சொல்லலாமே ஒழிய, உள்ளான மனதிலிருந்து என் கர்த்தர் நல்லவர், பெரியவர், அவரை ஆசீர்வதிக்கிறவர்னு சொல்லி மனதார ஸ்தோத்திர பலி செலுத்துறது வேற, இந்த கூட்டத்தில் கோவிந்தா போடுற மாதிரி பேசுகிறது வேற. இங்கே இந்த ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னாரு. ஆனால் உண்மையாக மனம் திரும்பி நீ இடத்துல வருவாயானால் அப்பொழுது நீ எனக்கு ஸ்தோத்திர பலியிடுவே. அதாவது பைபிள் வாசிக்க மனதில்லை, ஜெபம் பண்ண மனதில்லை, ஸ்தோத்திரம் சொல்ல மனதில்லை, இது எதுக்குமே மனசில்லை. ஏன்? மனசு கர்த்தரை விட்டு விலகி நிற்கிது. கர்த்தரை விட்டு விலகி நிற்கிறதுனால ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ண முடியலை. ஆனால் எவன் ஒருத்தன் ஸ்தோத்திரம் ஜெபம் ஒழுங்காக பண்ணுவான்? இந்த இருதயத்தை ஒழுங்குபடுத்தும் போது, கர்த்தரை இடத்துல வந்து பரிசுத்த ஆவியானவர் இவனோட வரும்போது, அப்போ தான் பரிசுத்த ஆவி கொடுக்குற உற்சாகத்தின் ஆவியினால் அந்த சந்தோஷத்தில் ஸ்தோத்திர பலியிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவான். அப்போது நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படி சொல்கிறாரு. அதனால் இந்த ஆரோகர கேஸு, அதாவது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரத்தில் அன்பு கூர்ந்து அவரை ஆராதிக்கணும். ஆனால் அந்த ரட்சிப்பு இருக்குதா இல்லையான்னு தெரியாத லெவலில் சில ஆட்கள் இருப்பாங்க பாருங்கள், கோயிலுக்கு வந்துடுவாங்க. ஆனால்
அப்போ ஸ்தோத்திரம் சொல்ல அதுவும் சொல்லுவாங்க. ஆனால் இருதயத்திலேருந்து வராதே. உண்மையாகவே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணுமானா இருதயம் நல்லா இருக்குன்னு இல்லாட்டி ஸ்தோத்தரிக்க முடியாது. அப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மை இல்லாமல் போனதுனால தான் அந்த ஆலயங்களை இடிக்கவே கர்த்தர் விட்டார். அதை இடிக்க விட்டாருன்னா இன்றைக்கு இந்த ஆலயம், நம்முடைய இருதயமாகி இந்த ஆலயம் கெட்டுப்போனால் இதை இடிப்பாரா இல்லையா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், அப்படி தானே எழுதியிருக்கு. உண்மையாக கர்த்தரிடத்திலே மனம் திரும்புவோமாக. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் இந்த கள்ளத்தனமாக கர்த்தர்கிட்ட மனம் திரும்புறது, இல்லை நான் ஒழுங்காக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா பேருக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு வேடிக்கை காட்டுறது, இதெல்லாம் இந்த பருப்பு அங்கே வேகாது. ஆதலால் உண்மையாக மனம் திரும்ப வேண்டும். தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? இன்றைக்கி சுவிசேஷத்தை அறிவிக்கிறான், பாஸ்டர் இருந்துக்கிட்டு பைபிள்லாம் பிரசங்கம் பண்ணி பேசுகிறாரு. ஆனால் இந்த ஆள் மனம் திரும்பலைன்னு வச்சுக்கிடுவான், இந்த ஆள் ரட்சிக்கப்படலைன்னு வச்சுக்கிடுவான். நிலைமை எப்படி? இங்கே இவர் சொன்ன மாதிரி ஆயிரும். துன்மார்க்கனை நோக்கி என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும், நீ ஏன் பைபிள் வசனங்களை நீ போய் பிரசங்கம் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன நியாயம் இருக்குது? என் உடன்படிக்கை உன் வாயினால் சொல்ல உனக்கு என்ன நியாயம் உண்டு? ஏன் ரட்சிக்கப்படாத ஜென்மமே, முதல்ல மனம் திரும்பு, அதுக்கு பிறகு என் வசனத்தை நீ அறிவிக்கிறதுக்கு அறிவிக்க நீ சரியாவே அப்படின்னு கர்த்தர் சொல்ல வர்றாரு. இன்றைக்கி ஏகப்பட்ட ஆட்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, ஆனால் உள்ள இருதயத்தில் அபிஷேகம் இல்லை. சுத்தமாக இருந்தால் அபிஷேகம் இருக்கும், கீழ்ப்படிதல் இருந்தால் அபிஷேகம் இருக்கும். அப்படி சுத்தமும் இல்லை கீழ்ப்படிதலும் இல்லைன்னா இந்த பரிசுத்த ஆவி இல்லாமல் இந்த உலகத்தின் ஆவி தான் இருதயத்தை நிரப்பியிருக்கான். அதில் நீங்கள் என்ன வசனம் சொன்னாலும் அங்கே ஒன்றும் போய் சேராது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அனுப்புகிற வசனங்கள் வெறுமையாய் திரும்பாமல் நான் எதற்காக அனுப்பினேனோ அதை காரியத்தை வாய்க்கும்படி செய்யும்ன்றாரு. ஆனால் இந்த உலகத்தின் நிறைவில், உலகத்தின் ஆவியில் நம்ம எதையாவது வசனம் பேசினா கூட அது ஒன்றும் அங்கே நடக்கிறதில்ல. கைப்பாஸ் தீர்க்க தரிசனம் சொன்னானாம்ல, எல்லா ஜனங்களுக்கும் பதிலாக ஒரே ஆள் மரிப்பது நலமாக இருக்கும்னு. அப்படி தீர்க்க தரிசனங்கள் தான் இந்த ரட்சிக்கப்படாத ஆட்கள் பைபிளில் வசனங்களை வாசித்து பேசினா கூட அதைத்தான் பேச முடியும். ஆனால் உண்மையிலேயே உத்தம இருதயத்தோடு கர்த்தர் சொன்னார் ஆபிரகாம்கிட்ட, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு. உத்தம இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஏன் இதை நாம் கவனிக்கக்கூடாது? நாம் கவனிப்போமாக, கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவோமாக. சிற்றையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நான் உன்னை கண்டிக்கும் போது என் மேலே கோவச்சுக்கிட்டு நீ ஓடிப்போற. நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். பாவிகள் வந்தால் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வேறு. விபசாரரோடு உனக்கு பங்கு உண்டு, வேறு வழிபாடு வேசி மார்க்கம் அதுலேயும் உனக்கு பங்கு உண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. உன் வாயின் வார்த்தைகள்லாம் நீயே யோசிச்சு பார், என்ன பேசுகிற? உன்னுடைய மனது என்ன சொல்லுது, வாய் என்ன சொல்லுது, நாக்கு என்ன பேசுது, அதெல்லாம் கவனி. கர்த்தருக்கு முன்பாக சரியாக இருக்கா நீயே நிதானிச்சு பாருன்றாரு. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாக இருந்தேன், உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாய் நிறுத்துவேன், பாவத்தை நான் உன் காட்டுவேன் என்றார். தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவர் உங்களை விடுவிப்பதில்லை. அப்போ இந்த சங்கீதம் யாருக்கு எழுதியிருக்கு? தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்து கொள்ளுங்கள் அவங்களுக்கு சொல்லுது. இப்போ மனம் திரும்ப சொல்கிறாரு. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அதான் உண்மையான மனதார கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்யும்போது கர்த்தர் இருந்தால் தான் முடியும். என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். திரும்ப வாசிக்கிறேன். தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு, பாவத்தை விட்டு வழி மனம் திரும்பி தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். வெளிப்பாடு அவர்கிட்ட நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாருங்க. ஓகே, இந்த வசனங்களை திரும்ப வாசிங்க, தியானம் பண்ணுங்க, இதன் பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.